இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, ஆண்டவர் என்றைக்குமே ஆள் பார்த்து செயல்படுபவர் கிடையாது. அவருடைய பார்வையில் தவறு என்று வருகிற வேளையிலே அது யாராக இருந்தாலும் அது தவறுதான் என்கின்ற அந்த நேருக்கு நேராக சுட்டி காட்டக்கூடிய ஒரு இறைவனாகத்தான் நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அதே ஒரு தன்மையை, நேர்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆளுக்கு தகுந்தாற் போல நீதி சொல்லக்கூடிய, நியாயம் பேசக்கூடிய அந்த தவறை நீக்கி எப்பொழுதுமே நாம் ஆள் பார்த்து செயல்படாத மனிதர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான செய்தியை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. பாந்தவர்களே, நம்முடைய தமிழ் மரபிலே பழமொழிகள் உண்டு. மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி. இங்கே உடைஞ்சது என்னவோ சட்டி தான். ஆளுக்கு தகுந்தாற் போல அங்கு நீதி மாறுபடுவது கிடையாது. எனவே தவறு என்று வருகிற வேளை யார் செய்தாலும் அது தவறுதான். அதை நேருக்கு நேராக சுட்டி காட்டக்கூடிய மனநிலை நமக்கு வர வேண்டும். இது என்னுடைய பிள்ளை என்பதால் அந்த தவறை மழுப்பி மூடி மழப்பதோ, அல்லது அடுத்தவனுடைய பிள்ளை என்னுடைய வீட்டில் வாழ வந்திருக்கிறார் என்பதால் சிறு தவறாக இருந்தாலும் பூத கண்ணாடி வந்து பார்ப்பதோ நம்முடைய நியாயம் அல்ல. இன்றைக்கு நடந்தது என்ன? முதல் வாசகத்திற்கு நாம் போகிற வேளையிலே தாவீது தன்னுடைய அந்த பாவ வாழ்க்கையை கூட்டிக் கொண்டே போகிறான். இன்றொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற வேளையிலே தாவீதினுடைய ஒரு பாவம் எப்படி 1000 பாவத்திற்கு வழிவகுத்தது என்பதை குறித்து நாம் ஆழமாக சிந்திப்போம். இன்றைக்கு தாவீது தன்னுடைய அந்த கடமையில் தவறி, கண் பார்வையை கட்டுப்படுத்த தவறி, இதனுடைய விளைவு ஒரு பாவத்தை அவன் செய்கிறான். அந்த ஒரு பாவம் 1000 பாவத்திற்கு வழிவகுக்கிறது. உரியாவினுடைய மனைவியோடு தவறு செய்கிற வேளையிலே அந்த தருணத்திலேயே ஆண்டவரே, நான் பலவீனமானவன், என்னுடைய பாவத்தை மன்னி என்று ஆண்டவருடைய பார்வையில் அவன் விழுந்திருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக அவனை பலவீனம் என்கின்ற விதத்திலே ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் ஒவ்வொரு அடியாக அவன் தொடர்ந்து அந்த பாவத்திலே முன்னேறி கொண்டு போவதைத்தான் இந்த தாவீதுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. எனவே உரியாவின் மனைவியை ஏதோ சந்தர்ப்பத்திலே தவறு செய்தான், அத்தோடு அவன் போகவில்லை. மாறாக அங்கே அவள் கருவுற்றாள் என்ற செய்தியை சொன்ன பிற்பாடு அதற்கு முன்பாக எப்படியாவது இந்த பழிபாவத்தை அவனுடைய கனவின் மீதே போட்டுவிட வேண்டும் என்று உரியாவை தன்னுடைய மனைவிடத்திலே அனுப்பி வைக்க முயற்சி எடுக்கிறான். ஆனால் அங்கு பலவீனமாகிறது. பிறகு போருக்கு முன்பாக நிறுத்தி, அதற்கு முன்பாக நல்ல குடியை, நல்ல விதமான சாப்பாட்டை கொடுத்து குடியையும் அவனுக்கு ஆளாக்கி எப்படியாவது மனைவியோடு அனுப்பி வைக்கலாம் என்ற முயற்சி, அங்கும் பலவீனம், தவறி விடுகிறான். கடைசியிலே போரின் முகப்பில் நிறுத்தி அவரை கொலை செய்வதை பார்க்கிறோம். அவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொண்டான். இந்த தருணத்தில் தான் நாத்தான் இறைவாக்கினரை ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே மிக அழகான ஒரு ஓமையின் வாயிலாக அங்கே சொல்கிற போது, ஏழை செல்வந்தனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள், ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. கடைசியிலே அந்த செல்வந்தனுடைய நண்பன் வந்தபோது ஏழையினுடைய ஒரு ஆட்டை அடித்து அங்கு சாப்பாடு போட்டான் என்று சொன்னபோது அவனுக்கு எங்கிருந்து வந்ததோ அந்த நியாயம், அவன் கண்டிப்பாக சாக வேண்டும். தாவீது சொன்ன வார்த்தை, அந்த சட்டியை உடைத்தது யார்? அது கேள்வி கேட்கிற பொழுது நாத்தான் நேருக்கு நேராக சொல்கிறார், அது வேறு யாரும் அல்ல, நீதான். உன்னுடைய நியாயம் இதுதான் என்று சுட்டி காட்டிய போது ஆண்டவருடைய பார்வையில் அவன் முழுவதுமாக தாவீது சரணாகதி அடைவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்தவருடைய தவறு என்று சொன்னால் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நியாய பிரமாணங்களும் முன் வந்து நிற்கிறது. ஆனால் அதே தவறை நான் செய்கிற பட்சத்திலே 1008 சாக்கு போக்குகளை நாம் கொண்டு வந்து அதனால் தான் இது என்று சொல்லி ஏதாவது ஒரு காரண காரியங்களை நாம் காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது, நான் ஆள் பார்த்து செயல்படுபவன் அல்ல. என்னுடைய பார்வையில் அது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும்
தவறு என்று சொன்னால் தவறுதான். அத்தகைய ஒரு நேர்மையான நீதியை நிலைநாட்டக்கூடிய மனப்பான்மை நாம் வணங்குகிற இறைவன் நீதியின் இறைவனாக இருப்பது போல அதே நீதியை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சியெடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.